الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயரினால் இந்த குத்துபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எதிர்காலத்திலும் அந்த முயற்சியிலே ஈடுபட இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவருடைய கட்டளை ஏற்றவர்களாக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஒவ்வொரு சுத்தமாக நல்ல நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் நான் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஹிஜ்ரி 1445வது இஸ்லாமிய வருடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இது ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில் தான் எங்களுடைய உத்தம தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12வது நாள் பிறந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம் என்ற வகையிலே கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஜனனம் செய்த மாதம் என்ற வகையிலே அன்னாரை பற்றி அதிகமாக ஞாபகப்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருப்பதனால் அவர்களை பற்றி நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். எமது கடமைகள் என்ன என்று சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை இன்றைய குத்துபாவிலே சொல்லி வைக்க விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அது ஒரு பின்னி பிணைந்த ஒரு தொடர்பு. அதனை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மிக நெருக்கமான தொடர்பு. எந்த அளவுக்கு என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்றும் சொல்ல வேண்டும். ஆழமாக விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய வழிகாட்டியாக தலைவராக நாங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவோம். அந்த அளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது 9 தடவைகள் நாங்கள் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறோம். اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று நாங்கள் அத்தஹியாத்திலே அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறோம். பாங்கிலே இகாமத்திலே அவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஜனாஸா தொழுகையில் கூட 2வது தக்பீரிலே அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்வது என்பது ஒரு நிபந்தனையாக கொள்ளப்படுகிறது. அந்த அளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள்.
அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதும் அவசியமாக கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மன் யுத்திஇர் ரசூல் ஃபக்கத் அஸா அல்லாஹ். யார் அல்லாஹு தஆலாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்கிறான். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால் அல்லாஹு தஆலாவை விசுவாசம் கொள்வார்கள், அதே நேரம் ரசூலையும் விசுவாசம் கொள்வார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அவர்களை பற்றிய நம்பிக்கையை, அவர்களுடைய விவகாரத்தை முஸ்லிம்களாக எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அதனால்தான் நாங்கள் அவர்களுக்கு கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய தலைவர், இறுதி நபி என்றெல்லாம் அவர்களை நாங்கள் புகழ்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். அந்த அளவு தூரம் முக்கியமானவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய மிக மோசமான விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் எந்த அளவு தூரம் அவர்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறோம், ஸலவாத்து சொல்லுகிறோம், அவர்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதனை சிந்திப்பதற்கான ஒரு அருமையான காலம் இந்த ரபியுல் அவ்வல். உலகத்திலே அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை செய்தார்கள். உலக வரலாற்றிலே ஒரு பெரும் திருப்பு முனையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஒரு புதிய அத்தியாயத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். வரலாற்றின் ஓட்டத்தையே அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இன்று உலகத்திலே இரண்டாவது பெரும்பான்மையினராக முஸ்லீம்கள், சுமாராக 200 கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடிய அளவுக்கு, அவர்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு, ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பெயர் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் சமூகம் உலகத்திலே வாழுகிறது. சுமாராக 50க்கு மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமியர்களை, முஸ்லீம்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. அவ்வளவு தூரம் முக்கியமானவர்கள். அவர்களுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுகின்ற பொழுது எமது உள்ளத்திலே ஒரு வகையான பூரிப்பு, ஒரு சந்தோஷம். அவர்கள் எமது நபி, இந்த உலகத்திலே என்னை வழிநடாத்துவதற்காக வேண்டி வந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாங்கள் உலகத்தாருக்கான ஒரு மேர்சியாக, ஒரு அருளாக இல்லாமல் அனுப்பவில்லை. காபத்தல் லின்னாஸ், மக்கள் அனைவருக்குமான ஒரு தூதுவராக. இதற்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தான் கியாமத்து ஏற்படுகின்ற பொழுது முதலாவது கபரிலிருந்து வெளியே வர இருப்பவன், நான் தான் முதலிலே ஷஃபாஅத் செய்பவன், லிவாஉல் ஹம்த் எனப்படக்கூடிய கொடி என்னுடைய கையில் தரப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹவுதுல் கௌசர் எனப்படக்கூடிய விசேடமான அந்த தடாகம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு நபி, ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பஷீரன் வ நதீரன், முபஷிரன், உங்களை நாங்கள் நன்மாராயம் சொல்பவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக, வசுராஜன் முனீரா, ஒளி வீசுகின்ற விளக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல எமது கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்கள். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி கலீலாக, நண்பனாக எடுத்துக்கொண்டானோ அதே போன்று என்னையும் தன்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்திலே 63 வருஷங்கள் தான் வாழ்ந்தாலும் கூட அவர்களுடைய பிறப்புக்கு முன்னால் இருந்து அவர்கள் இறந்து இவ்வளவு வருஷங்களாகியும் கூட அவருடைய வாழ்க்கையை அணு அணுவாக, அக்குவேறு ஆணிவேராக ஆய்வு செய்து அதற்குள் இருந்து எத்தனையோ வகையான ரகசியங்களை உலகத்து வரலாற்று ஆசிரியர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வும் மலக்குகளும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள்.
மூமின்களே நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். அந்த அளவு தூரம் முக்கியமான ஒரு நபியாக அவர்கள் காணப்படுகிறார்கள். உலகத்திலே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள், எதற்காக வேண்டி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். யஅமுருஹும் பில் மஅரூஃப், எதுவெல்லாம் மனித சமுதாயத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று இருக்கிறதோ அவை அனைத்தையும் அவர்கள் ஏவினார்கள். மனிதர்கள் எல்லோரும் மிருகங்களாக திக்கு தெரியாமல் மௌட்டீகத்திலே அனாச்சாரங்களிலே பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில், யுத்தங்களால் முழு உலகமும் மிக பயங்கரமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில், பிரிவினைகளாலும் பிளவுகளாலும் மனித சமுதாயம் அல்லல்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராஜன் முனீரா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒளி விளக்காக உலகத்தாருக்கான ஒரு அருட்கொடையாக வந்துதித்தார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். யஅமுருஹும் பில் மஅரூஃப், அந்த நபியினுடைய வேலை நன்மை அவர்கள் ஏவுகிறார்கள். வயன்ஹாஹும் அனில் முன்கர், பாவமான காரியங்களை விட்டு தடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளையின் பேரிலே அந்த முயற்சியிலே அவர்கள் இறங்குகிறார்கள். வயுஹில்லு லஹும் அத்-தய்யிபாத், மனித சமுதாயத்துக்கு எதையெல்லாம் பொருத்தம் என்று இருக்கிறதோ அவை அனைத்தையும் அவர்கள் ஹலால் ஆக்கி வருகிறார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், மிக மோசமானது பிழையானது மனித சமுதாயத்துக்கு இழுக்கை ஏற்படுத்தும், மனித சமுதாயத்துக்கு பிரச்சனைகளை தரும் என்று எவர்களையெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அவர்கள் தடை செய்வார்கள். மிக மோசமானவைகள் என்று மனித சமுதாயத்துக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தடை செய்வார்கள். அவர்கள் ஏற்கனவே இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு அல்லாஹு தஆலா சில வகையான பழுக்களை பாரங்களை சுமத்தி இருந்தான், அவற்றையெல்லாம் இந்த சமுதாயத்தை விட்டு அவர்கள் இறக்கி வைப்பார்கள். அவர்கள் மீது போடப்பட்டிருந்த விலங்குகளை அவர்கள் இறக்கி வைப்பார்கள், அவிழ்த்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை பற்றி மிகவும் சுருக்கமாகவும் மிகவும் ரத்தின சுருக்கமாகவும் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுதான் அவர்கள் செய்த புரட்சி, அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், எத்தனையோ ஆட்சியாளர்களை பார்க்கிறோம், தத்துவ ஞானிகளை பார்க்கிறோம். பிளேட்டோ என்று சொல்லுகிறோம், அரிஸ்டோட்டல் என்று சொல்லுகிறோம், பெரும் பெரும் தத்துவ ஞானிகள், பெரிய கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், நெப்போலியன் என்று சொல்லுகிறோம், அலெக்சாண்டர் என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் என்ன மாற்றத்தை மனித சமுதாயத்தில் ஏற்படுத்தினார்? இவர்களுக்கு எத்தனை பேர் இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்? இவர்களுடைய பெயர் நாமம் கேட்கப்படுகின்ற பொழுது ஸலவாத் சொல்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்காக வேண்டி துஆ செய்பவர்கள் இருக்கிறார்களா என்றால் அங்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியினுடைய ஆழம் அகலத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்காவை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர் மைக்கேல் எச் ஹார்ட் அவர்கள் 5 புத்தகங்களை தான் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு புத்தகம் தான் இந்த உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்திய, தாக்கத்தை ஏற்படுத்திய 100 பேர் கொண்ட இவர்களுடைய வரலாறு. அந்த வரலாற்றிலே முதலாவதாக அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு, he was the only man in history who was supremely successful on both the religious and secular level. மார்க்க அடிப்படையிலாக இருக்கலாம், உலக அடிப்படையிலாக இருக்கலாம், மிகப்பெரிய வெற்றி கண்ட, உத்தமமான வெற்றியை கண்ட ஒரு மனிதர் இருப்பாராக இருந்தால் he was the only man in the history. வரலாற்றிலே ஒரே ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவு, முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட புகழக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனைகளை ஈட்டிக் கொண்டு போனார்கள். ராபர்ட் பிரிஃபால் எனப்படக்கூடிய ஒரு தத்துவ ஞானி தி மேக்கிங் ஆஃப் ஹியூமனிட்டி எனப்படக்கூடிய ஒரு புத்தகத்திலே இன்றைய ஐரோப்பா, நாங்கள் சொல்லுகிறோமே எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக அமையக்கூடிய ஐரோப்பா, அந்த ஐரோப்பாவிலே
இஸ்லாம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்று மிக தெளிவாக எழுதுகிறார். ராபர்ட் பிரிஃபோல்ட் என்றால் எல்லாருக்கும் தெரியும், அவர் எவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் சொல்லுகிறார், ஐரோப்பாவை பொறுத்தவரையில் அது எந்த ஒரு துறையில் முன்னேறி இருந்தாலும் இஸ்லாமிய நாகரிகத்துக்கு அதில் பெரும் பங்கு இருக்கிறது, பெரும் தாக்கம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகத்தின் முன்னோடியாக ஐரோப்பாவை சொல்லுவார்கள். ஆனால் டார்க் ஏஜஸ் எனப்படுகின்ற இருண்ட யுகத்திலே ஐரோப்பா இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஐரோப்பாவை முஸ்லிம்கள் தான் அந்த இருள் படலங்களுக்குள் இருந்து வெளியேற்றினார்கள். அதற்கு அவர்கள் துணையாக கொண்டுவது ஸ்பெயின் எனப்படுகின்ற அந்த நாட்டை. அந்த நாட்டிலே அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாற்றம் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அருள். விரிந்த சிந்தனை, ஆராய்ச்சி, புத்தகங்களை எழுதுவது, சிந்தனைக்கு வழியை திறப்பது போன்ற மிக முக்கியமான விஷயங்களுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு வழிகாட்டியது. அதனால்தான் அவர்கள் அப்படிப்பட்ட சாதனைகளை செய்தார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட மக்கத்து மண்ணிலே போட்ட அந்த வித்துக்கள், அவர்கள் போட்ட அந்த அஸ்திவாரம், அவர்கள் காட்டிய அந்த வாழ்க்கை நெறி, கல்விக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம், வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், அது உலகமும் மறுமையும் சேர்ந்ததுதான் என்று அவர்களுடைய சமநிலை பார்வை இந்த உலகத்துக்கு வழங்கப்பட்டது. அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் பேரில் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக அந்த உண்மையை நாங்கள் விளங்கி பெருமைப்பட முடியும். எமது தூதர், நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த தூதரை பற்றி இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த விமர்சனங்கள் அனைத்துக்கும் அப்பால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சாதனையை இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நவீன கால இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் முக்கியமான 2 பேர், சுலைமான் நதுவி, முஸ்தபா சிபாயி எனப்படக்கூடிய 2 சிந்தனையாளர்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, வாழ்க்கை நெறி எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதனை பின்வரும் காரணங்களால் நிறுவுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு நிரூபணமான வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு. எனவே உலகத்தில் தோன்றிய எந்த ஒரு தலைவருடைய, சிந்தனையாளருடைய வரலாறும் வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டதாக இல்லை என்றும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு அக்குவேறு ஆணிவேறாக ஆதாரபூர்வமாக தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்து அவர்கள் இறந்ததற்கு பின்னாலும் கூடுள்ள வரலாறு ஆதாரபூர்வமாக சங்கிலி தொடராக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அந்த பெருமை எமது கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. அதே நேரம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்து அவர்கள் இறந்ததற்கு பின்னாலும் கூட எந்த விதமான மயக்கங்களும் குழப்பங்களும் இல்லாமல் அவர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில வரலாறுகள் இருக்கின்றன, சில தத்துவ ஞானிகள், சில பெரியார்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு ஒரு இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னும் சில வருஷங்களுக்கு அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள், எங்கு சென்றார்கள், எதனை சாதித்தார்கள் என்ற விஷயங்கள் மயக்கமாக இருக்கும். ஆனால் சங்கிலி தொடராக மிக தெளிவாக அவர்களுடைய வரலாறு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அவர்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும், சமுதாயத்தில் உள்ள சகலருக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார். நாங்கள் சில தலைவர்களை, சில சீர்திருத்தவாதிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வரலாற்றிலே சிலருக்கு தான் முன்மாதிரி இருக்கும், இன்னும் சிலருக்கு முன்மாதிரி இருக்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு ஆட்சியாளனாக, ஒரு நீதிபதியாக, ஒரு படை தளபதியாக, ஒரு சிந்தனையாளனாக, சிறுவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக, எப்படி அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே முன்மாதிரியானவராக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான எல்லா வகையான அத்தாட்சிகளையும் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யாராக இருந்தார், அவர் குடும்ப தலைவனாக இருக்கட்டும், ஒரு இளைஞனாக இருக்கட்டும், ஒரு அனாதையாக இருக்கட்டும், ஒரு பணக்காரனாக இருக்கட்டும், ஒரு ஏழையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவருக்குரிய முன்மாதிரிகள், வழிகாட்டல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய சபையிலே எல்லா வகையான தராதரங்களை கொண்டவர்களும் அமர்ந்திருந்திருக்கிறார்கள். பணக்காரர்கள், ஏழைகள், இளைஞர்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள், கருப்பர்கள், வெள்ளையர்கள், ஆட்சியாளர்கள், குடிமக்கள், ஆண்கள், பெண்கள் என்று சமூகத்திலே என்ன என்ன தரத்தவர்கள் இருக்க வேண்டுமோ வித்தியாசமான நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கூட அந்த சபையிலே அமர்ந்திருந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சபையை நாங்கள் எங்குதான் காண முடியும்? சமத்துவம், சகோதரத்துவம், இவற்றை அற்புதமாக அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா. நீங்கள் பிரிந்திருந்தீர்கள், உங்கள் அனைவரையும் அவர்கள் ஒன்று சேர்த்து நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மாறுவீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள், மக்காவை பிறப்பிடமாக கொண்டவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் யமன் நாட்டை சேர்ந்த தூஸ் எனப்படக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அபூ முஸல் அஷரி, முஆத் இப்னு ஜபல் போன்றவர்கள் இந்த யமன் நாட்டிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து கொண்டவர்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருத்த நிறத்து அடிமையாக இருந்தவர்கள், அபிசீனியாவிலிருந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே இடம் பிடித்தவர்கள். பாங்கு சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரோம நாட்டிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் அரபை தங்களுடைய சொந்த மொழியாக கொள்ளாதவர்கள். சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாரசீகத்திலிருந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொள்கையை இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அறிமுகப்படுத்தியவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதராக இருந்து அந்த சமூகத்திலே தனக்கு வழி வருவதாக சொன்ன சந்தர்ப்பத்திலே சிலர் மறுத்தார்கள், சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மறுத்தவர்கள் கூட அவர்களுடைய சிறப்பை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் ஏற்றிருந்தார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய ஆட்சி போய்விடும், அதிகாரம் போய்விடும் என்ற காரணத்தினால் தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதிலே பிழை கண்டதன் காரணமாக அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலே தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற அந்த உண்மையின் காரணமாக அல்ல அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. இது நதர் இப்னுல் ஹாரிஸ் எனப்படக்கூடிய ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருந்த, இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பெரிய சிந்தனா ரீதியான யுத்தத்தையே முறுக்கி விட்டுக் கொண்டிருந்த ஒரு காபிர் பின்வருமாறு சொல்லுகிறான். அவன் தன்னுடைய கிளப்பிலே மக்கள் எல்லோரும் அவருடைய சகபாடிகள் எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே அவன் சொல்லுகின்ற கருத்து, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர் எங்களுக்கு மிகவும் விருப்பமானவர், அவர் உண்மை பேசக்கூடியவர், அவர் நம்பிக்கை நாணயமானவர். இவற்றையெல்லாம் நாங்கள் அவருடைய சிறு வயதிலிருந்து கண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் அவரை ஒரு கவிஞர் என்று சொல்லுகிறீர்கள், சூனியக்காரன் என்று சொல்லுகிறீர்கள், குறி சொல்பவர் என்று சொல்லுகிறீர்கள், பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் மனசாட்சியிலே கையை வைத்து நாங்கள் எல்லோரும் கேட்டு பார்ப்போம், அவர் கொண்டு வந்த குர்ஆனிலோ அவருடைய வார்த்தைகளிலோ இது எதுவுமே கிடையாது. எனவே நாங்கள் விட்டு கட்டித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று நதர் இப்னுல் ஹாரிஸ் சொல்லி இருப்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஹிரக்கல் மன்னனுடைய சபைக்கு சென்ற அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கவில்லை. ஹிரக்கல் மன்னன் ரோம நாட்டு அரசன் கேட்கின்றான், உங்களுக்கு மத்தியிலே ஒரு புதிய தூதுவர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டோமே, அவரை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? ஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கிذب, நீங்கள் வரலாற்றிலே அவர் பொய் சொல்லி இருப்பதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா? அவர் ஏமாற்றி இருக்கிறதா? இல்லை, நிச்சயமாக இல்லை, அவர் நம்பிக்கை நாணயமானவராகத்தான் இருந்தார் என்று அபூ சுஃபியான் குறைஷியர்களுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் கூட அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய சாட்சியத்தை ஒரு பெரிய அரசனுக்கு முன்னால் வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சம். அவர்கள் தன்னுடைய பண்பாடுகளை, தன்னுடைய ஒழுக்கத்தை, தன்னுடைய அப்பழுக்கற்ற தன்மையை, தன்னுடைய அந்த டிரான்ஸ்பேரன்சியை முன்வைத்து தான் அந்த தாவாவை முன்வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நானும் நீங்களும் பின்பற்றுவது என்பது எமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம்.
அது பெரிய ஒரு அருள். உலகத்திலே எத்தனையோ பேருக்கு ஹிதாயத்து கிடைக்காமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு அங்கமாக என்னையும் உங்களையும் அமைத்ததற்காக நாங்கள் சுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இரண்டாவது பகுதி என்னவென்றால், இப்படியெல்லாம் பேசுகின்றோம், எங்களுடைய தூதுவர் என்று சொல்லுகிறோம், அவர் மிகவும் புனிதமானவர் என்று சொல்லுகிறோம், நாம் என்ன கடமையை சுமந்திருக்கிறோம்? முதலாவதாக நானும் நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் ஆழமாக நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த தூது மிகவும் தூய்மையானது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும், அவர்கள் சொல்லுகின்ற கருத்திலே எந்த ஒரு பிழையும் கிடையாது என்று ஆழமாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற முதலாவது கடமை. இல்லாவிட்டால் எங்களுடைய மனோ இச்சைகளை எல்லாம் உட்படுத்தி, எங்களுடைய சுயநலன்களை எல்லாம் நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சொல்ல நாங்கள் வேறொன்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விசுவாசிக்கவில்லை. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், அவர்களுடைய புகழ் மாலை பாடப்படுகிறது எத்தனையோ வகையான இடங்களில், எத்தனையோ வகைகளிலே. ஆனால் புகழுவதிலே தவறு கிடையாது. புகழுகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் யோசிக்க வேண்டும், நாம் எந்த அளவு தூரம் அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக வைத்துக் கொள்வோம், எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறான் என்று அவனை நான் அல்லும் புகழும் துதிபாடுகின்றேன், புகழுகின்றேன். ஆனால் அவன் சொல்லுகின்ற எதனையும் நான் கேட்பதில்லை, நடைமுறைப்படுத்துவதில்லை, அவன் விரும்பாததைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த புகழில் எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே முதலாவது நாங்கள் அவர்களை விசுவாசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய கட்டளைகளை தேடி தேடி நாங்கள் படிக்க வேண்டும். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நிறைய புத்தகங்களை நாங்கள் வாசிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும், குர்ஆனிலே அதற்கான கட்டளை வந்திருக்கிறது. அடுத்ததாக அவர்களை நேசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பெற்றாரையும் என் தன்னையும் கூட நேசிப்பதனை விடவும் என்னை அதிகமாக நேசிக்கவில்லை என்றால் அவருக்கு ஈமான் கிடையாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, எல்லோரையும் விடவும் நான் நேசத்துக்குரியவராக அவருக்கு இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நேசத்துக்குரியவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றுவது, அவர்களை பற்றி அவர்களுடைய ஸலவாத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு இன்பம் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அவர்களுடைய கட்டளைகளை தேடி தேடி படிக்க வேண்டும், அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக வேண்டிய அளப்பரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள், எங்களை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய தியாகங்களை அவர்கள் செய்தார்கள், எப்படி எங்களை நேசித்தார்கள் என்று மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த தூதை மக்கள் விசுவாசிக்கவில்லை என்று காணுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் தங்களே மாய்த்துக் கொள்வார்கள் போன்று இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற அந்த விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக ஞாபகப்படுத்துவது, கருத்தரங்குகள், போட்டி நிகழ்ச்சிகள், அதே போன்ற மற்றுமுண்டான பயான் நிகழ்ச்சிகள், பிள்ளைகளுக்கு மத்தியிலான அறிவூட்டல் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை எல்லாம் செய்து அவர்களை இந்த மாதத்திலும் ஏனைய மாதங்களிலும் அதிகமாக ஞாபகப்படுத்தி அவர்களுக்குரிய கடமையை செய்த கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இந்த புனிதமான மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய, அவர்களை நேசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எமக்கு தருவதோடு அவர்களை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தையும் எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு